சென்னையில் நடைபெற்ற உயிர் பல்வகைமை கருத்தரங்கில் கலந்து கொண்ட அமைச்சர் ராஜகண்ணப்பன் போக்சோ வழக்கு குறித்த எதிர்க்கட்சியினரின் குற்றச்சாட்டை மறுத்துள்ளார். பாலியல் அத்துமீறல்கள் பல ஆண்டுகளாக இருந்த நிலையில் தற்போதைய திமுக ஆட்சியில் பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். மேலும் திமுக ஆட்சியில் போக்சோ வழக்குகள் அதிகரித்து விட்டது போல எதிர்க்கட்சிகள் சித்தரித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். போக்சோ சட்டத்தில் கேஸ் வருதுன்னா கம்ப்ளைண்ட் பண்ண நிறைய போகிறதுனால கேஸ் வருது. ஒன்றும் புதுசாக எக்கச்சக்கமாக இருந்ததில்ல. இப்போ எல்லோரும் தைரியம் வந்துருச்சு. ஒரு போக்சோ சட்டத்தில் ஒரு பெண் போய் தைரியம் பண்ணால் தைரியமாக கேலிஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷனில் அதை தான் வருதே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதான் எதிர்கட்சியோட விமர்சனத்தை பற்றி நாங்கள் கவலைப்படுறது கிடையாது. மயம் இந்த பாலிடிக்ஸ் மோர் தேன் 53 years 53 வருஷம் அரசியலில் இருக்கோம். இதை பற்றி நம்ம கவலைப்படதே இல்லை. சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகைக்கு திமுக இளைஞரணியைச் சேர்ந்த நிர்வாகி மீது புகார் அளிக்க வந்த கல்லூரி மாணவி திருப்பி அனுப்பப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவியை திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வச்செயல் என்பவர் திருமணம் செய்து ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக புகார் அளிக்க கிண்டி கவர்னர் மாளிகைக்கு வந்த கல்லூரி மாணவியை போலீசார் மீண்டும் ஊருக்கே அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த மாணவி போலீசார் தனது குற்றச்சாட்டுகளை திரித்து கூறியுள்ளதாகவும் குற்றவாளியை தண்டிக்கவில்லை எனவும் வேதனை தெரிவித்துள்ளார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.